அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட பெயர் உமர். இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னோட பேர் சந்திரமௌலி. இஸ்லாத்துக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் 5 வருஷம் ஆகுது. இன்னைக்கு நம்ம தலைப்புக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் சில கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இங்க இருக்கிறவங்க பல பேர் வந்து நேத்து இரவு தூங்கும் போது கனவு காண்டிருப்பீங்க, கரெக்டுங்களா? சில பேர் கனவு வராமல் இருந்திருக்கும், ஆனா நிறைய பேருக்கு கனவு கண்டிப்பா வந்திருக்கும். அந்த கனவுல நான் சொல்றதுல சில பேர் வருவீங்க, சில பேர் இது வரைக்கும் நீங்க அவங்கள நேர்ல பார்த்திருக்க மாட்டீங்க, ஆனா அப்படிப்பட்டவர் உங்க கனவுல வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இப்ப நீங்க உங்க கனவுல நீங்க பாக்குறத ஒரு 10 நாளுக்கு அப்புறம் நிஜமா நடக்கவும் வாய்ப்பு இருக்கு, நடந்திருக்கவும் நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு, கரெக்டுங்களா? நீங்க கனவுல ஒரு பார்த்த விஷயம் வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது சின்னதோ பெருசோ கண்டிப்பா ஏதாச்சும் சில விஷயம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல உங்க உறவினர்கள், உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் மரணிச்சிருந்தாங்கன்னா அவங்களே நீங்க கனவுல உங்க கூட வந்து பேசுற மாதிரியோ இல்ல உங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரியோ திட்டுற மாதிரியோ உட்கார்ற மாதிரியோ நிறைய கனவு கண்டிருப்பீங்க. இப்ப யாராச்சும் ஏதாச்சும் சொல்ல முடியுமா, கனவுனா என்ன அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? ஒருத்தர் தூங்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோமோ, அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் கனவுல வரும்னு சொல்றாங்க. அது கரெக்ட், அதுவும் ஒரு விதமான கனவு தான். ஆனா கனவுனோட டெஃபினிஷன் இல்ல பொதுவாவே சொல்லுங்க. கரெக்ட், ரியாலிட்டி, அதாவது நம்ம நட்சத்திரத்துல நடக்கிறத விட ரொம்ப ரியலா இருக்கும். இதெல்லாமே ஒவ்வொரு விதமான பதில், கரெக்டுங்களா? ஆக்சுவலி இதுக்கான அர்த்தம் வந்து சயின்ஸாலே இன்னும் ப்ரூவ் பண்ண முடியல. அதுதான் ஆக்சுவலி அர்த்தம். அதுல ரொம்ப ஃபேமஸான ஒரு, அதாவது இந்த ஸ்லீப் ரிலேட்டடா இருக்கிறதுல ஒரு பெஸ்ட் சயின்டிஸ்ட் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து டாக்டர் மேத்யூ வாக்கர். கலிபோர்னியால இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு உலகத்துல ஒரு தலை சிறந்த ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, ஒரு புக்ல எழுதுறாங்க, கனவுகள் தான் இன்னுமே இந்த மொத்த சயின்ஸ்லயுமே ஒரு கணிக்க முடியாத, அதாவது புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு விஷயமா வந்து கனவுகள் இன்றைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஆக்சுவலா அவங்களோட டெஃபினேஷன். வந்து நம்ம டெஃபினேஷன் சொல்லணுன்றதுக்காக வேணா எப்படி சொல்லலாம்னா, அவங்க சொன்ன மாதிரி நெஜத்துல நடக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா அது எல்லாமே ஒரு இமேஜினேஷன், ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதுல வந்து சரி, இது வந்து ஏன் இப்படி நடக்குது? ஆக்சுவலி கனவு வராமலே இருக்கலாம்ல. சரி, ஏன் கனவு வருது? கனவுல நம்ம சிரிக்கிறோம், அழுவுறோம், சண்டை போடுறோம், நம்ம இங்க பண்ண முடியாததெல்லாம் கனவுல பண்றோம், கரெக்டுங்களா? சிலருக்கு வந்து நம்ம வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கிற மாதிரி கனவு வருது, எல்லாரையும் வந்து ஆட்டி படைக்கிற மாதிரி கனவு வருது, சூப்பர் ஹீரோ மாதிரி கனவு வருது, இல்லைன்னா அங்கேயும் போயிட்டு திட்டு வாங்குற மாதிரி கனவு வருது, கரெக்டுங்களா? ஏன் இந்த மாதிரி வருது, எதனால இந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் வரைக்கும் நம்மளால ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ அதை பத்தி சயின்ஸ் என்ன சொல்லுது, அதுக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க கனவை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாத்தை பார்ப்போம். பிளஸ் இறைவன் திருக்குரான்ல என்ன சொல்றான் அப்படின்றதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கனவு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வந்து தூக்கம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நார்மலா நம்ம பொதுவாகவே பார்க்கும்போது தூக்கம்னா என்ன, நம்ம வந்து நம்மளுக்கு டயர்டா இருக்கும்போது நம்ம, அதாவது நைட்டு வந்து நம்ம தூங்குவோம், நம்ம உடம்புக்கு ரெஸ்ட் வேணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு யாருக்காச்சும் தெரியுமா? தூங்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கே வந்து அது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தூங்குறேன்னா, நான் தூங்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது. கனவுல சின்ன பாகம் மட்டும் ஞாபகம் இருக்குமே தவிர்த்து நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாது. நீங்க சொல்லுங்க, தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? அது ஓகே, உருளுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஓகே. என்னென்ன அப்படின்னா, நம்ம இப்படி ஒன்னா எடுத்துக்கலாமா, நம்ம தூங்கும் போது நம்ம வந்து, அதாவது நம்ம பிரெயின் வந்து ஷட் டவுன், இப்போ எப்படி நம்ம லேப்டாப் ஃபோன்லாம் வந்து ஷட் டவுன் ஸ்விட்ச் ஆஃப் பண்றோமோ அந்த மாதிரியே ஒரு ஷட் டவுன் ஸ்விட்ச் ஆஃப் அந்த ஸ்டேட்ல இருக்குன்னு வேணா நம்ம சும்மா சொல்லலாம். ஆனா உண்மையிலுமே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஆய்வு சொல்லுது, நம்ம மூளை இருக்கு பாத்தீங்களா, நம்ம முழிச்சிட்டு இருக்கும் போது எவ்வளவு வந்து ஒரு சுறுசுறுப்பா இருக்கும், அதை விட தூங்கிட்டு இருக்கும் போது மூளை வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருக்குமா, அதாவது ரொம்ப முழிச்சிட்டு இருக்கும் அப்படின்றாங்க. மூளை வந்து நம்ம இப்ப நம்ம முழிச்சிட்டு இருக்கிறத விட தூங்கும் போது வந்து மூளை ரொம்ப முழிச்சிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தூங்குறதுக்கு வந்து ஒரு 5 விதமான ஒரு ஸ்டேஜை சொல்றாங்க. படிப்படியா தான் நம்மளால வந்து அந்த தூக்கத்துல ஒரு 5 படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல வந்து
லைட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 5 ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து லைட் ஸ்லீப். நீங்க ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, சும்மா படுத்திருப்பீங்க, கண்ணை மூடி இருப்பீங்க, இன்னும் நீங்க ஆழ்ந்த தூக்கத்துக்கு போல, இல்லை ஏதாச்சும் ஒரு சின்ன சத்தமோ இல்லை எலிப்புட்டாவோ நீங்க ஈஸியா எஞ்சிப்பீங்க. இது வந்து லைட் ஸ்லீப். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜும் செகண்ட் ஸ்டேஜுமே இந்த இதுல தான் இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ்ல இருந்து என்ன ஆகும்னா, நம்ம உடம்போட டெம்பரேச்சர்லாம் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும், ஹார்ட் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாகும், அதுக்கப்புறம் மசில்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும், நம்ம அப்படியே செட்டில் ஆயிட்டோம்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நீங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம், இப்போ நீங்க உடனே படுத்த உடனே சீக்கிரம் ஏஞ்சிக்கலாம், உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டீங்கன்னா உங்க உடம்பு அப்படியே கம்ப்ளீட் ரெஸ்ட்டுக்கு போயிடும். திருப்பி ஏஞ்சிக்கும் போது கொஞ்சம் வெறுப்பா இருக்கும். அது வந்து லைட் ஸ்லீப். ஓகேங்களா. 3வது 4வது இந்த ஸ்டேஜ் வந்து டீப் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரிஜினல் அதாவது ஆழமான தூக்கன்றது வந்து இந்த 3வது ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் வரும். இங்கதான் உங்களுக்கு என்ன பண்ணும்னா, இந்த உடம்பு வந்து தன்னைத்தானே வந்து சரி பண்ண ஆரம்பிக்கும். நம்ம இப்போ ஒருத்தவங்க பிசிக்கல் ஒர்க் நிறைய பண்றாங்க, ஒரு நல்ல ஒரு 8 மணி நேரம் நல்லா தூங்குனாங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ்ஷா என்ஜாய் பண்ணுவாங்க. இதே வந்து 8 மணி நேரம் தூங்கியும் அவங்களுக்கு கை கால்லாம் வலிக்குது, உடம்பு வலிக்குதுன்னா அவங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் போடணும்னு அர்த்தம். ஏன்னா ஆழ்ந்த தூக்கத்துல தான் எல்லா உறுப்புமே வந்து அதுக்கான அந்த ரெக்கவரியை பண்ணும். ஹார்ட் ஓய்வு எடுக்காது, பட் ஹார்ட் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கும். ஏன்னதான் வந்து அந்த ஹார்ட் பீட் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அது ரெக்கவர் ஆகும். அந்த மாதிரி லிவரா இருக்கட்டும், லங்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து அப்பதான் வந்து அது ரெஸ்ட் எடுக்கும். ஓகேங்களா. இதுதான் வந்து டீப் ஸ்லீப் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம எழுப்பிடுறது கஷ்டம், அவங்க சின்ன சவுண்டு கேட்டாலும் அவங்க எழுந்திருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. கடைசியா 5வது ஒரு ஸ்டேஜ் இருக்கு. இதுதான் வந்து ரொம்ப இருக்கிறதுலே ஆழ்ந்த தூக்கத்துல, இதுதான் இந்த ஸ்டேஜ்ல தான் கனவுகள் வரும்னு சொல்லிட்டு சயின்ஸ் சொல்றாங்க. ஓகேங்களா. இதுக்கு பேர் REM அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரேபிட் ஐ மூவ்மெண்ட். ஓகேங்களா. இந்த இடத்துல தான் வந்து கனவுகள் வந்து வரும். இந்த ஸ்டேஜ்ல பிரெயின் வந்து நம்ம முழிச்சிட்டு இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா முழிச்சிட்டு இருக்கோம், அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. இப்ப இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட்னா அப்படி என்னன்னு சொல்லிட்டு சொல்றேன். இப்ப நம்ம இந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடுல பார்க்கும்போது நம்ம கருவெளிலாம் வந்து இந்த பக்கம் மூவ் ஆகும் பாத்தீங்களா. அந்த மாதிரி நீங்க இந்த கருவெளி, அதாவது கண்ணை மூடிக்கோங்க, மூடிக்கிட்டே வந்து இப்ப நம்ம இந்த ஐலிட்ஸ் இப்படி நவுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட்ன்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஸ்டேஜ்ல நம்ம கண்கள் தான் மூடி இருக்குமே தவிர்த்து உள்ள கருவெளி வந்து இப்படி சுத்திக்கிட்டே இருக்குமா. அது வந்து எந்த அளவுக்குன்னா, பொறுமையாலாம் ஆகாதான், ரொம்ப வேகமா நம்ம ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டு இருக்கோம், ஒரு ஆக்ஷன் மூவி பார்க்கும்போது, நம்ம தியேட்டர்ல அந்த சினிமா பார்க்கும்போது ஃபுல்லா நம்ம கண்ணு வந்து அலைய பஞ்சிட்டே இருக்கும்ல, இங்க பார்ப்போம் அங்க பார்ப்போம், அந்த மாதிரி வந்து மூவ்மெண்ட் இருக்கிறதுனாலதான் அதுக்கு பேர் ரேபிட் ஐ மூவ்மெண்ட்ன்றாங்க. நம்ம கண்கள் மூடி இருந்தாலும், இந்த மேல இருக்க லிட்டு மூடி இருந்தாலும் உள்ள வந்து அந்த மாதிரி ஆகுதான், அதனாலதான் அப்படி சொல்றாங்க. இது எப்ப கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இது வந்து 1953 ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட். ஓகேங்களா. அதாவது கிராஜுவேட் முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து யூஜின் அவங்க பேரு. அவங்க பையன் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கண்ணு வந்து இப்போ அசையும் போது இந்த மூமெண்ட்ஸ் தெரியும்ல. இப்போ நம்ம பார்க்கும்போது அந்த மூமெண்ட்ஸ் தெரியும், என்னதான் அந்த விழி மூடி இருந்தாலும் மூமெண்ட்ஸ் தெரியும். அதை வச்சு பார்க்கும்போது அவங்க ஏதோ ஒன்று, என்ன இது டிஃப்ரெண்டா இருக்கு, தூங்கிட்டு தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த EEG, இந்த ECGன்னு சொல்லிட்டு நிறைய கிராஃப்லாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மிஷின் வச்சு கிராஃப் எடுக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்க பிரெயினோட ஆக்டிவிட்டி வந்து அந்த கிராஃப்ல ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது இப்போ கொஞ்சம் இருக்குன்னா, தூங்கிட்டு இருக்கும்போது ரொம்ப அதிகமா இருக்கு. அப்பதான் அவங்க வந்து இந்த மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, ரேபிட் ஐ மூவ்மெண்ட் சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுல வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமானது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 5வது ஸ்டேஜ்ல நம்ம உடம்பு வந்து முழுக்க செயல் இழந்துருமா. இந்த பேரலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ கையில பேரலைஸ்ட் ஆயிடுச்சுன்னா அந்த கையை தூக்க முடியாது, எந்த விதமான ஆக்ஷனுமே அந்த கையில பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் நம்ம மொத்த உடம்புமே வந்து பேரலைஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னா, இது வந்து ஒரு சேஃப்டி மெக்கானிசம் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு ப்ரொடெக்ஷன். நம்ம உடம்பு வேணுன்ட்டே, அதாவது கண்ட்ரோல்டா எப்போ பேரலைஸ் ஆகணும், எப்போ வந்து பேரலைஸ் வந்து திருப்பி வெளில வரணும்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிசம் இருக்கு. எதனால அப்படின்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா. ஒரு பூனையை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. அது ஒரு சயின்டிஸ்ட், அந்த சயின்டிஸ்ட் பேர் நான் சொல்றேன். மைக்கேல் ஜூவெட் 1960வது வருஷத்துல அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. எப்படின்னா, அந்த பேரலைஸ் ஆகுது பாத்தீங்களா, அது வந்து அந்த மூளையில ஒரு செல் இருக்குமா. அந்த செல்லு தான் வந்து நம்ம மொத்த உடம்பையும் வந்து பேரலைஸ் ஆகி விட்டுருது, செயல் இழக்க வச்சிருது. அந்த செல்லை மட்டும் எடுத்துட்டாங்க.
அந்த கேட்ல இருந்து அந்த செல் மட்டும் எடுத்துட்டாங்க. இப்ப அந்த கேட்டு வந்து தூங்கும் போது அந்த கேட்டுக்கு வந்து கனவு வரும்போது அதால வந்து அது பேரலைசஸ் இல்ல, நல்லா கவனிச்சுக்கோங்க, அது பேரலைசஸ்ல இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதால ஈஸியா வந்து கையை தூக்க முடியும், காலை தூக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். இதுல என்ன நடக்குதுன்னா, அந்த இது கனவு காணும் போது அந்த கனவுல வந்து அது எதையோ துரத்துற மாதிரி இருக்கு, இந்த சீர மாதிரி இருக்கு, அந்த பாதங்கள்லாம் விரிச்சு விரிச்சு பண்ணுது. அது அப்படியே வந்து அந்த பூனை வந்து தூங்கிட்டு தான் இருக்கு, ஆனா அந்த தலையை தூக்குது, எழுந்து நிக்குது, அங்க நடக்குது, இப்படிலாம் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வந்து அதுல ஆக்சுவலி பண்றாங்க. அப்பதான் என்ன வருதுன்னா, இந்த ஆரியம்ன்றதுல வந்து அந்த பேரலிசிஸ்ன்னு வந்தது ரொம்ப ஒரு ப்ரொடெக்ஷன். இப்ப நம்ம நார்மலா பாருங்களேன், உடம்பே செயல இருக்கிறதுனால எவ்வளவு ஒரு மோசமான ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா அந்த செயல இருக்கிறது வந்து நம்மள காப்பாத்துது. இப்ப கனவுல வந்து நீங்க ஓடிட்டு இருக்கீங்க, அதுல நீங்க ஸ்ட்ரெயிட் ரோட்ல ஓடி போயிடுவீங்க, வீட்டுல ஓட முடியுமா? செவுத்துல முட்டிப்போம். அதுல வந்து நீங்க கீழே விழற மாதிரி இருக்கீங்க, பெட்ல இருந்து கீழே விழுந்தா நம்மளுக்கு தான் அடிப்படும். ஸோ அந்த பேரலிசிஸ்ன்றது ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த 5வது ஸ்டேஜ். ஓகே, இப்போ நம்ம இது எல்லாமே ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப், அதாவது இந்த தூக்கத்துல இருக்கிற 5 படிகள் அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து சயின்ஸ் ஆக்சுவலி கண்டுபிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ அடுத்து நம்ம வாழ்நாள்ல எவ்வளவு நேரம் நம்ம தூங்குறோம் யாருக்காச்சும் தெரியுமா? கால்குலேட் பண்ணிருக்கீங்களா? எவ்வளவு நேரம் தூங்குறோம், எவ்வளவு நேரம் நம்ம கனவு காண்றோம்? நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மனிதர் வந்து ஒரு 70 வருஷம் வாழ்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தன் வாழ்நாள்ல எவ்வளவு வருஷம் தூங்கியிருப்பாரு? அவரோட ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் தூங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கிட்டத்தட்ட 2 லட்சம் மணி நேரத்துக்கும் மேல அவங்க தூங்குறாங்கன்னா, அதாவது அவங்க வாழ்நாள்ல 23 வருஷம் அவங்க தூக்கத்திலே செலவழிக்கிறாங்க. அதாவது கம்ப்ளீட்டா இப்ப காலைல, அதாவது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அப்படிலாம் இல்ல, 24 மணி நேரமும் நீங்க தூங்குனீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நாள் வரும்ல, அது மொத்தம் 23 வருஷம் நம்ம தூங்குறோமா? அவ பாத்துக்கோங்களேன், 70 வருஷம் வாழ்றவங்களே அதுல வந்து பாதி, அதாவது 3ல 1 பங்கு, கரெக்டுங்களா? 3ல 1 பங்கு வந்து தூக்கத்திலே கழிச்சிடுறாங்க. அதுலயும் அவங்க அப்ராக்சிமேட்டா 6 வருஷம் ஃபுல் 6 வருஷம் வந்து அவங்க கனவு காணுவாங்களாம். ஓகேங்களா? இந்த மாதிரி சொல்லிட்டு ஆக்சுவலி ஒரு கவுண்ட் சொல்றாங்க. அப்போ பாத்துக்கோங்க, நம்ம இப்பதான் ஒரு கேள்வி, அந்த 6 வருஷம் நம்ம எங்க இருந்தோம்? நம்ம உடம்பு இங்கதான் இருக்கு, நம்ம பெட்ல படுத்துட்டு இருக்கோம், பாயில படுத்துட்டு இருக்கோம், ஆனா நம்ம வந்து வேற ஒரு உலகத்துல இருக்கோம். நம்ம வந்து வேற ஒரு இடத்துல நடக்கிறதாவோ பறக்கிறதாவோ ஒரு கற்பனை பண்ணிட்டு இருக்கோம். அந்த உலகம்ன்றது எங்க இருக்கு? நம்ம எங்க கற்பனை பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம மூளைக்குள்ளேயே அதாவது நம்ம சின்னதாயிட்டு நம்ம மூளைக்குள்ள போயிட்டு அங்க கற்பனை பண்ணிட்டு இருக்கோமா? அங்க நம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்கோமா? இல்ல எப்படி அந்த கனவுன்றது வந்து எந்த உலகத்துல இருக்கு? ஏன்னா இப்ப நீங்க நிஜத்துல பாக்குறதோட அங்க ரியலாலாம் இருக்கு. நீங்க சூப்பர் ஹீரோ படத்துல என்னென்னலாம் வருமோ அதெல்லாம் வருது. அதாவது நீங்க கனவுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது, என்ன வேணா இமேஜினேஷன் பண்ண முடியுது கனவுல, கரெக்டுங்களா? ஒரு நார்மலா ஒரு சராசரி வாழ்க்கையில் நடக்காததெல்லாம் கூட கனவுல வருது. அப்ப அந்த உலகம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சயின்ஸ் கண்டுபிடிக்க பாக்குறாங்க. அதுலதான் அவங்க வந்து இந்த மிஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கனவுல இருக்கிற மர்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. அதுல கேக்குறாங்க, இவ்வளவு வருஷம் நம்ம கனவு பண்ணும்போது அந்த உலகம் எங்க இருக்கு? எப்படி நம்ம இங்க இருக்கிறதெல்லாம் அப்படி எப்படி நம்ம அங்க போக முடியுது? நம்ம மூளையால அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு, அந்த மூளையால ஒரு உலகத்தையே வந்து அதை கிரியேட் பண்ண முடியுது. அதுவும் இல்லாம நீங்க அந்த 6 வருஷம் டெய்லியும் தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லியும் ஒவ்வொரு கனவு வருது, அப்போ ஒவ்வொரு உலகம் இருக்கா? கரெக்டுங்களா? இதெல்லாம் முடியுதுன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய ப்ராசஸ் பண்றாங்க. பட் இன்னும் அதுக்கான அந்த விளக்கம் வந்து அது அவங்களால கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் நீங்க ஒருத்தவங்களை பார்க்காதவங்களை எப்படி உங்களை கனவுல பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கும் போது அவங்க சொல்றாங்க, நீங்க இது வரைக்கும் உங்க வாழ்நாள்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து நீங்க யாரையாச்சும் பார்த்திருப்பீங்க. அது ஒரு கூட்டத்திலேயோ இல்ல ஒரு செகண்ட் பார்த்திருப்பீங்க, 2 செகண்ட் பார்த்திருப்பீங்க. மூளை சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்க இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் பாத்தீங்களோ அவங்களால மட்டும்தான் உங்க கனவுக்குள்ள வர முடியும், தவிர்த்து உங்க கனவு உங்க மூளை வந்து புதுசா யாரையுமே மூளையாலேயே உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் சொல்லுது. பட் வந்து ஆக்சுவலி ஒரு ஹதீஸ், அதுல வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னை கனவில் காண்பவர் உண்மையிலேயே என்னை கண்டார், ஏனெனில் ஷைத்தான் என் உருவை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, சயின்ஸால அதுக்கு வந்து விளக்கம் சொல்ல முடியல. ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க முகம் பாத்துறாத, அதாவது அவங்க ரிலேட்டிவ்ஸ்லயே இருக்கட்டுமே, இப்ப நான் வந்து எங்க தாத்தாவோட அப்பாவை நான் பார்த்ததில்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல நிறைய பேர் வந்து
அவங்க பிறந்ததுல இருந்து பாத்திராத ஒரு முகத்தை கனவுல பார்த்ததான் வந்து சொல்றாங்க. அவங்க சொல்ற அந்த எல்லாமே வந்து மேட்ச் ஆகுது. அவங்க இந்த மாதிரி இருந்தாங்க, இந்த மாதிரி தான் பண்ணாங்க அப்படின்னு எல்லாமே மேட்ச் ஆகுது. அந்த மாதிரி வந்து ஆக்சுவலி கேசஸ் இருக்கு. அவங்க இதுவரையும் சின்ன வயசுல எந்த ஒரு போட்டோவுமே இல்லை, எந்த ஒரு அவங்க பேரண்ட்ஸும் எதுவுமே சொல்லல. ஆனா அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்த்ததான் வந்து நிறைய கேசஸ் சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து சயின்ஸால விளக்கம் கொடுக்க முடியல. இது வந்து ஒரு மர்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க, மிஸ்ட்ரிஸ். ஓகேங்களா? அது மாதிரி ஏராளமானது இருக்கு. எப்படி வந்து நடக்க போற விஷயம் வந்து இப்பயுமே எனக்கு கனவுல வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு இது. அதை வந்து ப்ரீ காக்னிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு நிறைய முட்டு கொடுக்குறாங்க. ஒருவேளை இதுவா இருக்குமோ, ஒருவேளை ப்ராபபிலிட்டி எப்படின்னா 1000த்துல ஒரு ப்ராபபிலிட்டி தான் அந்த கனவு வந்துச்சு, ஏதோ லக்ல வந்துருச்சு, பை சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து ப்ராபபிலிட்டி தியரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நிறைய கனவு காண்றீங்க, அதுல முக்காவாசி மறந்துடுவீங்க. ஸோ நீங்க நிறைய எந்த அளவுக்கு கனவு காண்றீங்கன்னா ஏதாச்சும், அதாவது இப்போ 1 லட்சம் இருக்குன்னா 1 கூட வந்துடாதா, இந்த 1 லட்சம் கனவுல 1 கூட மேட்ச் ஆயிடாதா, அந்த மாதிரி மேட்ச்ல வந்து கனவு வருதுன்னு சொல்லிட்டு இது ஒரு சயின்ஸ்ல ஒரு தியரி இருக்கு. இன்னொன்று தேஜாவு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து வேற ஏதோ பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு, அது கொஞ்சம் சிமிலரா இருக்கும் போது உங்க பிரெயின் வந்து என்ன பண்ணிருச்சு, இதுதான் அதுன்னு சொல்லிட்டு தப்பா வந்து அவங்க அந்த எந்த வேர்டு யூஸ் பண்றாங்கன்னா மிஸ் ரிமெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அது தப்பா ஞாபகப்படுத்திருச்சு, அதை தான் நீங்க தேஜாவுன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி ஏராளமானது. ஆனா இது வரைக்கும் ஒரு தெளிவான ஒரு இது அது கிடைக்கல. இது வந்து இன்னொரு மர்மம். இது ஒரு ஆப்ரஹாம் லிங்கன் வந்து ஆக்சுவலி அப்ப பிரசிடென்ட்டா இருக்கும் போது அவருக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு. அதுல ஒரு 10 நாளுக்கு அப்புறம் வந்து அவர் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன் அலறீங்க அப்படின்னு கேட்டோடனே பிரசிடென்ட் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்றாங்க. அந்த சொல்லி 10 நாளுக்கு அப்புறம் வந்து அந்த பிரசிடென்ட் நிஜமாவே அதுல சுட்டுக் கொல்லப்பட்டார். அதை வந்து ப்ரீ காக்னேட்டிவ் ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா கனவுல வர்றதுக்கு முன்னாடியே 10 நாளுக்கு முன்னாடியே அவர் இறக்க போறான்னு சொல்லிட்டு அவர் கனவு வந்தது. இந்த மாதிரி நிறைய கேஸ் சொல்றாங்க. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மர்மம். அதுக்கப்புறம் எப்படி இறந்தவங்கள்ட்ட உங்களால பேச முடியும்? கனவுல வந்து என்கிட்ட வந்து என்னோட தாத்தா வந்து என்கிட்ட பேசினாரு நிறைய பேர் சொல்றாங்க. எப்படி அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது சயின்ஸ் அது விளக்கம் சொல்லுது. உங்க மனசை ஆறுதல் பண்றதுக்காக நீங்களே ஒரு இல்யூஷன் மாதிரி அது ஒன்று கிரியேட் பண்றதுதான் அந்த மாதிரி நீங்க இறந்தவங்களை பாக்குறீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு ஆக்சுவலி எல்லா இது இருக்கிற மர்மத்துக்கு எல்லாருக்குமே சயின்ஸால ஒரு ஆன்சர் கொடுக்க முடியுது. பட் ஸ்டில் அதால ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ ஓகே, இப்போ இதெல்லாமே நம்ம சயின்டிஃபிக்கா பேசினா இஸ்லாத்துல இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கனவை வந்து 3 வகையா பிரிச்சிருந்தாங்க. அது என்னென்ன அப்படின்னா, அல்லாஹுவிடமிருந்து நற்செய்தியாக வரும் கனவு, அது ஒண்ணு. அல்லானா அரபிக்ல வந்து காட்னு அர்த்தம். எப்படி நம்ம தமிழ்ல இறைவன் சொல்றோமோ அரபிக்ல அல்லானா காட். ஓகேங்களா? ஸோ அதை என்ன சொல்றாங்கன்னா, இறைவனிடமிருந்து நற்செய்தியாக வருவது ஒரு கனவு, ஷைத்தானிடமிருந்து வரும் துன்ப கனவு ஒண்ணு, 3வது நம்ம என்ன நினைச்சிட்டு படுக்கிறோமோ அதுல இருந்து ஒரு தாட் வருது பாத்தீங்களா, அது வந்து 3வது கனவு அப்படின்னு சொல்லிட்டு இறைவன், அதாவது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம தினம் நம்ம அனுபவிக்கிறது ஒரு 6, அதாவது நம்ம வாழ்நாள்ல 6 வருஷம் கனவுக்காக மட்டுமே நம்ம தொலைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. பட் அது என்னன்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற சயின்ஸால ப்ரூவ் பண்ண முடியல. பட் அதை வந்து திருக்குரான்ல வந்து சொல்லியிருக்கேன். இன்னும் மெயினா நான் ஒன்று சொல்லி இந்த ஸ்பீச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஆக்சுவலி அது சொன்னா என்னன்னு தெரியல. குரான்ல ஒரு வசனம், ஒரு நிமிஷம், சூரா அஸ்-ஸுமர் 39வது அத்தியாயத்துல 42வது வசனத்துல இறைவன் என்ன சொல்றான்னா, அல்லாஹ் உயிர்களை அதாவது எல்லாருக்கும் உயிர் இருக்கு கரெக்டுங்களா, சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து 2 இடத்துல வந்து இறைவன் வந்து கைப்பற்றுவானா. ஒண்ணு வந்து அவங்க நிஜமாவே மரணிக்கும் போது அவங்க உயிர்களை வந்து இறைவன் கைப்பற்றுகிறான். 2வது அதான் அந்த மரணிக்காத உயிர்களை எப்ப கைப்பற்றாருன்னா அவர்கள் தூக்கத்தின் போது கைப்பற்றுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒவ்வொரு நைட்டு நம்ம தூங்கும் போதும், நம்ம தூங்கிட்டு நம்ம காலைல நார்மலா எழுந்துக்கல, நம்ம ஒவ்வொரு நைட்டு தூங்கும் போதும் நம்மளோட உயிர் வந்து இறைவனால் எடுக்கப்படுது. இறைவனிடம் நம்ம உயிர் போகுது. யார் அடுத்த நாள் நம்ம முழிக்கிறோம்னா என்ன அர்த்தம், இறைவன் வந்து அந்த உயிரை திருப்பி நம்மள்ட்ட கொடுத்துருக்கான், நம்மளுக்கு இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அர்த்தம் அது. ஸோ அப்ப இதுதான் வந்து ஆக்சுவலி சொல்லுது. அப்ப பாத்துக்கோங்களேன், நம்ம உயிர் வந்து இந்த உலகத்திலே இல்லை.
நம்ம தூங்கும் போது நான் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டேன்ல, நம்ம கனவு காணும் போது நம்ம எந்த உலகத்துல இருக்கோம் அப்படின்னு. ஸோ அதுக்கு குரான்ல தெளிவான ஒரு வசனம் இருக்கு. இறைவனிடம் இருந்து, அதாவது நம்ம உயிர் யார்கிட்ட இருக்குன்னா இறைவன்கிட்ட இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம இந்த உலகத்துல நம்ம பார்க்காத நிறைய இதெல்லாம் எப்படின்னே தெரியாது. சயின்ஸ் சும்மா இந்த பிரெயின் நியூரான்ஸ் இந்த ஆக்ட் ஆகுறதுனால எப்படி, இந்த REM ஸ்டேஜ் வரதுனால எப்படின்னு சொல்றாங்க. பட் ஒரு கனவு வர்றது, அதுவும் ஒரு ரொம்ப ரியலா ஒரு உலகம் இருக்குன்னா அது கண்டிப்பா இங்க கண்டிப்பா இருக்க முடியாது. ஸோ அது இறைவன் இருக்கும் போது, நம்ம உயிர் இறைவனிடம் இருக்கும் போது ஏதோ ஒரு நடக்கிறதுனாலதான் அது. நம்மளால ஏன் இன்னும் ப்ரூவ் பண்ண முடியல, இறைவன் திரும்பி திருக்கணும் சொல்றான். மனிதர்களுக்கு நாம் கொஞ்சம், அதாவது கொஞ்சம் அறிவை தான் நான் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி சொல்றான். ஸோ நம்ம இருக்கிற அறிவை அது இது வரைக்கும் நம்மளால ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பா ஒரு நாள் வரும், அன்னைக்கு நைட்டு நம்ம தூங்க போவோம், நம்ம உயிரை கண்டிப்பா இறைவன் எடுப்பான். ஆனா அடுத்த நாள் இறைவன் அது எப்பயுமே நம்மள்ட்ட கொடுக்கறதுக்கு பதிலாக இறைவன் அவங்ககிட்டயே வச்சுப்பான். ஸோ அதுதான் உண்மையான மரணம். ஸோ அது கண்டிப்பா வரும்னு சொல்லிட்டு திருக்குறான் எல்லாருக்குமே தெரியும் மரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே ஆக்சுவலி ஒரு பர்பஸ் இருக்கு, கரெக்டுங்களா? இப்போ இந்த ட்ரீம்னே எடுத்துக்கிட்டா கூட ஏதாச்சும் ஒரு பர்பஸ் இருக்கு, நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்ல வரும், அது கரெக்டுங்களா? அந்த மாதிரி மனிதர்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. அது என்ன பர்பஸ்னா, ஜஸ்ட் நம்ம இந்த உலகத்துக்கு ஜாலியா இருந்துட்டு ஒரு வாழ்க்கை தானே, என்ன வேணா பண்ணிட்டு போலான்னு சொல்றதுக்கு அது கிடையாது. ஏன்னா இறைவன் நம்மளுக்கு அந்த அளவுக்கு, அதாவது நீங்க எப்படி வேணா இருந்துக்குப்பான்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கையை கொடுக்கல. அதுக்கான உண்மையான பர்பஸ் என்னன்னா இந்த திருக்குறான்ல இருக்கு. இதுல உங்களுக்கு சில ஆன்சர்ஸ், நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கும். அதுல என்னன்னா, நாம் எங்கிருந்து வந்தோம், எதற்காக வந்தோம், எங்கே செல்ல போகிறோம், மரணத்துக்கு அப்புறம் எங்க செல்ல போகிறோம். இப்ப நான் சொன்னல, ஒரு நாள் இறைவன் நம்ம உயிர் திருப்பி கொடுக்க மாட்டான். அதுக்கப்புறம் அந்த உயிர் எங்க போகுது, அதுக்கான எல்லா ஆன்சருமே இதுல இருக்கு. நான் முஸ்லிம்ஸ்க்கு இது படிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும். வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.